மிஷின் மூலமாக சோளம் அடித்ததுக்கப்புறமா இது வந்து அடுத்த நாள் வந்து தப்பு கருதுகள் பறக்கிறதுக்காக ஆள் கூப்பிட்ருந்தோம். மத்தியானம் வரைக்கும் அவங்களுமே பறக்கியிருந்தாங்க. அந்த சோளத்துலேயுமே நிறைய பச்சை தட்டையாக இருந்துச்சு. அது வந்து போகவே இல்லை. அதனால் காய போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி தூற்றி விட்டால் தான் தூசியெல்லாம் போகும். போன வருஷம் எங்களுக்கு வந்து இந்த வேலை இல்லை. இந்த வாட்டி எக்ஸ்ட்ரா ஒரு வேலை ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து தண்ணி வந்து சோளத்துக்கு விடும்போது லாஸ்ட்டு தண்ணி விடாமல் இருந்திருக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு தண்ணி விட்டதுனால அந்த தட்டெல்லாம் பச்சையாக இருந்துச்சு அடிக்கும்போது. அதனால தான் நிறைய அந்த மாதிரி குச்சி தூசி எல்லாம் நிறைய கலந்து வந்துருச்சு. அதை தான் தூற்றி விட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பாதி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே மழையும் தூர ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு தார்ப்பாயெல்லாம் போட்டு மூடிட்டோம். கொஞ்சம் நனைஞ்சா கூட அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். நம்மளுக்கு ரேட்டுமே நல்ல ரேட்டுக்கு எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா தப்பு கருதுகள் பறக்கினதையுமே ஷெட்டில் கொண்டு வந்து நனையாமல் போட்டாச்சு. இதையுமே ஒரு ரூமில் போட்டுட்டு இனிமே வந்து இந்த தப்பு கருதுகள் பறக்கினதையும் அதுக்கு ஒரு சின்ன மிஷின் இருக்குது. அதை கூப்பிட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மொத்தமாக தான் நம்ம சோளத்தை போட முடியும். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.